கணபதி சரணம் கணநாதா சரணம் வணக்கம். நான் அஜய் நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கான டீப்பான ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். எப்பெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கிறோமோ, அப்செட்டாக இருக்கிறோமோ, கொஞ்சம் டவுனாக இருக்கிறோமோ, அப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா, இதுக்குடா இந்த மனித பிறவி அப்படின்னு. அதுக்கான டீப்பான ஆன்சரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மனித பிறவி அப்படின்னும் போது கடவுள் மனிதனாய் பிறத்தல், மனிதன் மனிதனாய் பிறத்தல், விலங்குகள் மனிதனாய் பிறத்தல், பறவைகள் மனிதனாய் பிறத்தல், நீர்வாழ் உயிரினங்கள் மனிதனாய் பிறத்தல், பூச்சி புழுக்கள் மனிதனாய் பிறத்தல், மரம் கொடிகள் மனிதனாய் பிறத்தல், இந்த மாதிரி 7 விதமான பிறவி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு சிலாக்கள் 8ன்றாங்க, ஒரு சிலாக்கள் 9ன்றாங்க. அவங்களுடைய கணக்கான 7 விதமானது இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. சரி, எதுக்கு இந்த மனித பிறவி அப்படின்றால் இன்னும் நாங்கள் இன்னொரு மனித பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியலையில. எஸ், ஏன் அப்படின்னா போன பிறப்புல பண்ணின பாவ புண்ணியங்கள் மேல போகும்போது அந்த கணக்கு டேலி ஆகல. ஸோ கடவுள் வந்து கோ பேக் அண்ட் ஃபினிஷ் யோர் கணக்கு அப்படின்றது அனுப்பி விட, நாங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துடும், மறுபடியும் பாவம் புண்ணியம் பண்ணி நல்லா வச்சு செய்கிறோம். அதனால மறுபடியும் பிறக்கின்றோம். ஸோ என்ன செய்தால் மனித பிறப்பு பிறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வெரி சிம்பிள். பாவம் புண்ணியம் இந்த இரண்டுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. பாவம் பண்ணக்கூடாது, ஓகே, புண்ணியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது புண்ணியம் அப்படின்றதை நீங்கள் பண்ணுவதாக பண்ணக்கூடாது என்றதை சொல்றாங்க. அதாவது நீங்க வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில ஒரு ஒத்துநூண்டு பல்பை கொடுத்துட்டு அதுக்கு மேல உபயம் இந்த பல்பை மூடுற மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க பண்ற 100% புண்ணியத்தில் only 5% தான் புண்ணியமாக அங்கே கருதப்படும். மிச்சம் வந்து பார்த்தீங்களாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தட் டசன்ட் கவுண்ட் ஆஸ் அ புண்ணியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் தம்மட்டம் அடிக்கக்கூடாது. நீங்கள் எந்த புண்ணியம் சின்னதோ பெருசோ எவ்வளோ அளவு வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் புண்ணியம் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது கடவுள் எனக்கு கொடுத்ததே நான் செய்கின்றேன், கடவுள் எனக்கு கொடுத்ததே நான் இந்த புண்ணியமாக பண்ணுகின்றேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ளணும். நான் தான் செய்தேன் தெரியுமா, நான் தான் ரோட்டு போட்டேன் தெரியுமா, நான் தான் லைட்டு போட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆக மொத்தத்தில் பாவம் கனவுல கூட பண்ணக்கூடாது. புண்ணியம் நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் நான் புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நினைப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஏதோ கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார் புண்ணியம் பண்ணதுக்கு, ஐ எம் டூயிங் இட், தேங்க்ஸ் டு காட் இந்த மாதிரி சொல்லி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த 7 விதமான பிறப்பு சொன்னோம் இல்லையா, அதில் எதுவுலேயுமே மாட்டாமல் அப்படியே ஃப்ரீயாக உங்களோட ஆத்மா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலோகத்திலேயே இருக்க முடியும். இது எங்கே இருந்து சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் எங்களுடைய மகா பெரியவருடைய தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லப்படுற புக்கில் வந்து கிளீனாக கொடுத்துருக்கு. ஏன் மனித பிறவி, எதுக்காக மனித பிறவி, பாவ புண்ணியம் ரெண்டுமே பண்ணக்கூடாது, ஆனால் புண்ணியம் நல்ல மாதிரி பண்ணணும், பாவம் மறந்து கூட பண்ணக்கூடாது அப்படின்னு. ஐ ஹோப் யூ guys like this video and I'll see you in the next video. Stay